விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் பாத யாத்திரையாக திருச்செந்தூருக்கு செல்லும் தொடக்க விழா கோலாகலமாக நடைபெற்றது. சிவகாசி வடக்கு ரத வீதி முருகன் கோவில் முன்பு திரண்டு இசைவாத்தியங்கள் முழங்க மாலை அணிந்தனர். பின்னர் காவடி எடுத்து நடனமாடி தெய்வங்களின் வேடங்கள் தரித்து திருச்செந்தூர் முருகனை தரிசிக்க பாத யாத்திரையாக சென்றனர். சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள அமராவதி புதூர் அரசு தொழிற்பயிற்சி நிலைய விடுதியில் மின்சார விநியோகம் இல்லாததால் மாணவர்கள் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். கடந்த ஒரு மாதமாக இதே நிலை ஏற்பட்டுள்ள காரணத்தால் விடுதியில் தங்காமல் மாணவர்கள் தங்கள் சொந்த ஊரிலிருந்து நீண்ட நேரம் பயணித்து தொழில் பயிற்சி நிலையத்திற்கு வரும் சூழல் உருவாகியுள்ளது. எனவே அவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு விரைந்து நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வலுத்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் வி. கரிசகுளம் கிராமத்தில் காட்டுப்பன்றிகளின் அட்டகாசத்தால் நெற்பயிர்கள் கடுமையாக சேதமடைந்துள்ளது. பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டும் காட்டுப்பன்றிகளை விரட்ட முடியாமல் தவிப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே காட்டுப்பன்றிகளை கட்டுப்படுத்தவும் சேதமடைந்த நெற்பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவில்பட்டி அருகே பெண்ணை கழுத்தை நெரித்து கொலை செய்ததாக காதலனை போலீசார் கைது செய்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தலவாய்புரத்தைச் சேர்ந்த உமா பாறைப்பட்டியில் உள்ள தனியார் பயிற்சி மையத்தில் படித்து வந்தார். இந்நிலையில் தென்காசி மாவட்டம் இளையரசனேந்தல் அருகே கஸ்தூரி ரங்காபுரம் காட்டுப்பகுதியில் அவர் சடலமாக கிடந்தார். இது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி தென்காசி மாவட்டம் குளக்காட்டாங்குறிச்சியைச் சேர்ந்த ராஜேஷை கைது செய்தனர். விசாரணையில் இருவரும் பாறைப்பட்டியில் உள்ள பயிற்சி மையத்தில் காவலர் தேர்வுக்காக படித்து வந்த நிலையில் காதலித்ததும் தன்னை திருமணம் செய்து கொள்ள மறுத்ததால் உமாவின் கழுத்தை துப்பட்டாவால் ராஜேஷ் நெரித்து கொலை செய்ததும் தெரியவந்தது. இது தொடர்பாக கழுகுமலை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மத்திய அரசின் சார்பில் நடத்தப்படும் கலா உத்சவ் போட்டியில் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பிரசிடென்சி பள்ளி மாணவர்கள் வெற்றி பெற்று தேசிய அளவில் சாதனை படைத்துள்ளனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பிரசிடென்சி மேல்நிலைப்பள்ளி மற்றும் பிரசிடென்சி மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் இந்த கல்வியாண்டிற்கான போட்டிகளில் பங்கு பெற்று 7 பிரிவுகளில் வெற்றி பெற்றனர். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோரை மாணவர்கள் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அப்போது பள்ளி தாளாளர் கிறிஸ்ராஜ், பள்ளி முதல்வர் ஜெயந்தி ராணி மற்றும் ஆசிரியர்கள் உடன் இருந்தனர். மத்திய கல்வி அமைச்சகம் 2017 முதல் அகில இந்திய அளவில் பள்ளிகளுக்கிடையே தேசிய கலை விழாவை நடத்தி வருகின்றது. நேஷனல் கலா உற்சவ் என்று அழைக்கப்படுகிறது. இதில் பிரசிடென்சி மேல்நிலைப் பள்ளியானது தொடர்ந்து கலந்து கொண்டு 5க்கும் மேற்பட்ட பரிசுகளை வென்று சாதனை படைத்துள்ளது. குறிப்பாக 2025 நடைபெற்ற இந்த கலை விழாவில் 2 முதல் பரிசுகளையும் 1 2ஆம் பரிசையும் பெற்று புதுச்சேரி மாநிலத்திற்கும் பள்ளிக்கும் பெருமை சேர்த்துள்ளது என்பதை நான் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவண்ணாமலை மாவட்டம் பள்ளிப்பட்டு பகுதியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பாரம்பரிய முறைப்படி மண்பாண்டம் தயாரிக்கும் பணி துவங்கியுள்ளது. சுற்றுச்சூழலுக்கு உகந்த மண்பானையை தயாரிக்கும் பணியில் 100க்கும் மேற்பட்ட மண்பாண்ட தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். வேடச்சந்தூரில் செல்போனை திருடிய நபரை முதியவர் ஒருவர் கன்னத்தில் பலார் பலார் என அறைந்து செல்போனை திரும்ப பெற்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. பேருந்து நிலையில் தூங்கிக் கொண்டிருந்த முதியவர் சுப்பிரமணியனின் சட்டை பையில் இருந்த செல்போனை அங்கு வந்த நபர் திருடியதாக கூறப்படுகிறது. தூக்கம் கலைந்த முதியவர் அருகே இருந்த நபரிடம் செல்போன் பற்றி கேள்வி எழுப்பியுள்ளார். முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்த அந்த நபரை முதியவர் கன்னத்தில் அறைந்து செல்போனை திரும்ப வாங்கிக் கொண்டார்.
பொங்கல் கரும்புகளை தமிழக அரசு கொள்முதல் செய்வதில் பாகுபாடு காட்டி வருவதாக பள்ளிப்பாளையம் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஒரு குறிப்பிட்ட நபரிடம் மட்டுமே கரும்புகள் கொள்முதல் செய்வதாக கூறி குமாரபாளையம் அருகே 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கரும்பு லாரியை வழிமறித்து சாலையில் படுத்து போராட்டம் நடத்தினர். சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகள் அனைவரிடமும் கரும்பு கொள்முதல் செய்யப்படும் என உறுதியளித்ததை அடுத்து விவசாயிகள் போராட்டத்தை முடித்துக் கொண்டனர். ராமேஸ்வரம் அருகே சங்குமால் கடற்கரையில் கடல் அரிப்பு காரணமாக தென்னை மற்றும் பிற வகை மரங்களின் வேர்கள் வெளியே தோன்றி சாய்ந்து விழும் நிலையில் உள்ளது. இதனால் அப்பகுதி மீனவர்கள் மீது விழுந்து விபத்து ஏற்படக்கூடும் என்பதால் உரிய நடவடிக்கையை மேற்கொள்ள வலியுறுத்தியுள்ளனர். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.